எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி எக் ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 டீஸ்பூன் முழு தனியா சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை சேர்க்குறேன், 2 லவங்கம் சேர்க்குறேன், ஒரு ஏலக்காய். லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஆகுது, போதும், நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான், இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருந்து அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். 4 முட்டை வேக வச்சு கட் பண்ணிக்கிறேன், உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆகுது, போதும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஒரு வாட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், முட்டை மேலே நல்லா மசாலாலாம் எடுத்து விட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.